வயிற்றுப்பலி போக்கும் சிறப்பான தலமாக எட்டமானூர் மகாதேவர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்கள் 3ங்க. அதில் வைக்கம், கடித்துருத்தி, இந்த எட்டமானூர் கோவில். இங்குள்ள சிவபெருமான் சுயம்புவா பூமியை பிளந்து கொண்டு ஒரு 6 அடி உயரத்திற்கு வளர்ந்ததா புராண செய்திகளில் குறிப்பிடப்படுதுங்க. இந்த கோவிலுடைய மேற்கூரை முழுவதுமே செப்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேற்கூரையில் சிகரத்தில் 14 தங்க கலசங்கள் இருக்குதுங்க. ஆலயத்துக்கு முன்னாடி 160 அடி உயரமுள்ள தங்கத்தால் வேயப்பட்ட துவஜசம்பம் இருக்கு. மகாதேவர் ஆலயத்திற்கு செல்வனுடைய கவனத்தை எல்லாமே ஒருங்கே கவர்வது வலிய விளக்கு எனும் கேரளத்திற்கே உரிய பிரம்மாண்டமான விளக்குங்க. இந்த தீபத்தில் ஒரே சமயத்தில் 3 கிலோ எண்ணெயை விட முடியும். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விளக்கு அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 2 ரிஷப வாகனங்கள் இருக்கு. ஒன்று கருங்கல்லால் ஆயிருக்கு, மற்றொன்று அசல் வெண்கலத்தால் ஆயிருக்கு. இந்த ரிஷப வாகனத்திற்கு உள்ளே நெல் நிரப்பி 1545ஆம் வருஷம் அளித்ததா சொல்லப்படுது. இன்னைக்கும் இந்த நெல் உள்ள அந்த ரிஷபத்தில் ஒரு தானியத்தை எடுத்து உண்டோம்னா எட்டமானூர் அப்பனுடைய அருள் உடனே வயிற்று வலி நீங்கிவிடும் என்பது நம்பிக்கைங்க. அதே சமயம் இந்த சிவபெருமான பூஜிக்கும் அர்ச்சகர்கள் பிரம்மச்சாரியா இருக்கணுங்கிறது இந்த கோவிலுடைய பிரதான சம்பிரதாயங்க. இந்த கோவிலுக்கும் ஒவ்வொரு நாளும் 8 முறை பூஜை செய்யப்படுது. இதில் மாதவி பலி பூஜைங்கிறது ராணி மாதவி தேவியின் நினைவாக நடத்தப்படுதுங்க. மார்த்தாண்டவர்மன் எனும் அரசன் எட்டமானூர் ஆலயத்திற்கு 8 கிலோ எடையுள்ள 7 தங்க யானைகளையும் ஒரு குட்டி யானையும் செஞ்சு வைத்திருக்காரு. இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போனால் நம்ம பார்க்க முடியுங்க. மகாதேவஷ்மி என்று கோலாகலமாக நடைபெறும் ஒரு விசேஷ நாளில் வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பக்தர்கள் நோய்க்காக விரதம் இருந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. அதே சமயம் இந்த கோவிலில் இலவச அன்னதானமும் நிவேதனங்களும் பக்தர்களால் செய்யப்படுது. தெய்வங்களினுடைய அற்புத சக்திகளை பற்றின பல்வேறு ஆச்சரியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க.